விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்க. யோபு விசுவாசம் எப்படி இருக்குது? யோபுக்கு எல்லாமே இருக்குது. சொத்து இருக்குது, 10 பேர் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதான் அந்த நாட்டிலே அவரே பெரியவராமா. எதுல? உலக ரீதியா என்ன என்ன சொல்ற? உலக ரீதியா எதுல பெரியவர்? அவரு பணத்துல, ஆஸ்தியில எவராரு பெரியவர்? வேணால் அவருடைய நம்பிக்கை அது மேல இல்லை. இருக்குதா? அவர் மேல இல்லை, அவங்க பிள்ளைங்க மேல இல்லை, ஆஸ்தி மேல இல்லை, அவருக்கு எது மேல இல்லை. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? சைத்தானுக்கு தெரியாது. யோபுக்குள்ள விசுவாசம் எவ்வளவு இருக்குதோ யாருக்கு தெரியாது? யோபுக்குள்ள இருக்கிற விசுவாசம் யாருக்கு தெரியாது? விசுவாசுக்கே தெரியாது. வேணுச்சுக்கிட்டா இவன் கர்த்தர் எல்லாம் கொடுத்தாரு காப்பாட்டி இவர் கர்த்தர் தேவா தேவா தேவான்னு சொல்றாரு. அவர் இவன் என்ன செய்ய பார்க்கல, இதெல்லாம் பிடிங்கிடலாம். எப்படி விசுவாசம் இருந்து என்ன பண்ணல, விலைக்கு அடிச்சிடலாம் அப்படி என்ன பண்ணாரு, போயிட்டாரு யாருக்கிட்ட? சர்வவளம் தேவனுக்கிட்ட. കാരണം தேவன் எங்கன்னு பார்க்கறது தெரியுமா? உள்ளத்தில் பார்க்கிறாரு. மேல நீ சுத்திக்கிறது ஸ்தோத்திரம் சொல்றது அது பார்க்கறல. அவரு என்ன பார்க்கறாரு? நீ சர்ச்சுக்கு வந்துட்ட, சோத்திரம் சொல்ற, நல்லா பாட்டு பாடுற, தட்டம் கடிக்கிற, நீ எகர்ற, இதெல்லாம் பார்க்கறத கர்த்தர் என்ன பார்க்கறாரு? எந்த மனசோட நீ என்ன பண்ற, சுத்திக்கிற, ஆராதிக்கிற, தட்டம் கடிக்கிற, அவர் உதயத்தை பார்க்கறாரு. எந்த விசுவாசத்தோட நீ யாரும் என்ன பண்ற? நீ எந்த பாட்டு பாடுற, அந்த பாட்டு மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா? உதயபூர்வம் பாடுறியா? அது தகுந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு என்ன பண்றாரு? அது பார்க்கிறாரு. அதே பிசாசு கூட பார்த்துட்டு இருக்கிறாரு. பிரிய சகோதரி சகோதரன், வேறு கருத்துன்னு சொன்னாரு, நீ என்னன்னு பண்ணாம போ, பண்ணிட்டு போ. அவர் எப்பயுமே எப்படி இருப்பாரு? எம்பட மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறார். சொன்ன மாதிரி என்ன பண்ணாரு? எல்லாம் விசாரிச்சு எடுத்துருச்சு. ஒரே 1 hour, நான் நினைக்கிறேன் 1 hour இன்னும் ஜல்தியா இருக்கலாம் எல்லா காரியம். அவருக்கு வந்து நியூஸ் காலையில் எது உட்கார்ந்து இருக்கும்போது என்ன ஆச்சு? ஒரு ஓடி வந்தா, ஐயா என்னாச்சு? இப்படி ஆடுங்களெல்லாம் ஆகாசம் வந்து நெருப்பு விட்டு என்னாச்சு? எல்லாம் செத்து போச்சு, ஆளுக்காரங்க கூட செத்து போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் தப்பிச்சுட்டு வந்து எனக்கு சொல்றது. இது சொல்லி கம்ப்ளீட் ஆனா இன்னொருத்த ஓடி வரான். ஓடி வந்து என்னாச்சு? உங்களா வட்டைங்கள்லாம் சத்ருக்கள் என்ன பண்ணாங்க? கொண்டு போயிட்டாங்க. இன்னொருத்த ஓடி வரான், கழுதைங்கள்லாம் போயிடுச்சு. இன்னொருத்த ஓடி வரான், ஐயா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது என்னாச்சு? ஏன்னா காற்று வந்து வீடு அடிச்சு, வீடு அவங்க மேலே வந்து என்னாச்சு? நடந்து என்ன ஆரம்பிச்சு? 1 நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, கொஞ்சம் அப்பேற்பட்டா வார்த்தை உங்களோட காது கேட்டா நீ உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? நான் போய் ஹார்ட் அட்டாக்கே செத்து போயிருப்போம். அவ்வளோதானா? ஹார்ட் அட்டாக் வந்து என்னவா? நம்ம பொருள் ஏதாச்சும் போயிடுச்சுனாவே போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க திட்டுறோம், இவங்க திட்டுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? அவ்வளோதானே? ஒரு பொருள் காணாது போயிடுச்சுன்னா அது தொலைவாட கூட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நம்ம இன்னொருத்தர் போய் பள்ளி போட்டுருவோம். அவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான், இவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான், அவங்க தான் கொண்டு போயிருப்பாங்க, இவங்க தான் கொண்டு போயிருப்பாங்க. அவள் மேலே பள்ளி போடுறது இல்லை, அவங்க திட்டுறது, இவங்க திட்டுறது. யோபு எதுவுமே சொல்லுங்க பாருங்க. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருமா? யெகோவா கொடுத்தாரு, எடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளோ சிம்பிள், ஒரே பேச்சு சொன்னாரு. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்க அவருக்குள்ள எவ்வளோ விசுவாசம் இருக்குது, எவ்வளோ விசுவாசம் இருக்குது. விசுவாசம் என்ன? அவ்வளோ விசுவாசம் இருக்குது. திரும்பி பாருங்க. பிசாசு போய் என்ன சொன்னாரு? அவனுக்கு என்ன இருக்குது? உடம்பெல்லாம் நல்லா கொழுப்பே இருக்கிறான். அவனுக்கு என்ன சொன்னது? அவனுக்கு என்ன இருக்குது? கொழுப்பே இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு எந்த நோவு வரல. இல்லை போனதெல்லாம் ஆசை தானே. அவனுக்காட்டி நீ சாப்பிட்டு தேவன் பண்ணாரு. அப்படியா? போ, அவரோட சரீரத்தையும் கொண்டு என்ன பண்ணு, என்ன பண்ண, உயிர் மாத்தினா தொட வேண்டாம். முடியல. அந்த சரீரத்தையும் கூட என்ன பண்ணாரு பிசாசு? பயங்கரமான நோவோட அவரே மாத்திட்டாரு.
அப்பா கூட அவர் என்ன பண்ணல, விசுவாசிய விட்டுடையது. அவர் நம்பிக்கை எது மேல? அவர் மேல கிடையாது. எது மேல இருக்குது? தேவன் மேல் இருக்குது. தேவன் மேல் இருக்குது. பெரிய சகோதரி சகோதரா, ஆத்ம மேல நம்பிக்கை இல்லை. எது மேல நம்பிக்கை இருக்குது? தேவன் மேல் நம்பிக்கை இருக்குது. தேவன் மேல் நம்பிக்கை இருக்குது அவருக்கு. அதுல ஒரு விசுவாசோட விசுவாசம் எது மாதிரி இருக்கணும்? தேவன் இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேர் கஷ்டம் வந்தாலும், உயிர் போற ஆபத்து வந்தாலும் என்ன பண்ணுவான்? கர்த்தரைய விட்டடிக்க மாட்டான். ஏன்னா அவரு எனக்கு கர்த்தர் இருந்தா போதும். நான் வச்சிருக்கிற விசுவாசம் யாரு மேல? இயேசு கிறிஸ்து மேல. அவரு நம்ம ரட்சகர். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தைய என்ன பாதுகாப்பு பண்றவர் யாரு? அவரு. ஹல்லேலூயா. அவரு என்ன பண்ணுவாரு? எப்பேற்பட்ட வேதனை வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், உயிரே போனாங்க கூட நான் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றா படவே. அவர் என்ன பண்ண மாட்டார்? விட்டடைக்க முடியாது. இந்த உலகத்தார் என்ன சரீரத்தை இம்சிப்பாடாவாங்கன்னா, எப்படி ஆவி ஆத்மை யாருமே பண்ண முடியாது. என்ன பண்ண? கர்த்தர் மேல கர்த்தர் நோக்கி பார்ப்பான். யோபு அதே விசுவாசம் தான் நமக்கு பார்க்கலாமா. ஸ்நேகிதர் வந்தார், ஒருத்தர் ஆதாரம் கிடைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? இவர் மேல என்ன சொல்லிருந்தாங்க? யோபு மேல சொல்லிருந்தாங்க, பள்ளிதான் சொல்லிருந்தாங்க. தப்பா யார் தைரியப்படுத்துறீங்கல்ல? அது இவரு அவரு தைரியப்படுத்துறாரு அவங்களையா. துணையார் சம்சாரத்தையும் கூட என்ன பண்ணாரு? பிசாசு வெத்திரேகமா பேசுற மாதிரி அதனோட அந்த அவர் சம்சாரத்தையும் கூட, அவர் மனைவியும் கூட என்ன பண்ணல, அவரு ஒரு கேள்வி தப்பு பேச்சு. பிரிய சகோதரி சகோதரன், நம்ம சூழ்நிலைய மாறும்போது நம்ம வார்த்தை பேச்சுங்க கூட என்ன ஆகுது? எப்படி இருக்குதுங்கிறது கர்த்தர் பார்க்கல. பிசாசுங்க பார்த்துட்டு இருக்கிறார். அதனால வச்சனம் என்ன தெரியுமா? பிசாசாமா இவன் வாயிலிருந்து ஏதாச்சு தேவதோஷனகரமான ஒரு வார்த்தை வருமோன்னு காத்துட்டு இருந்தாராமா. அந்த வார்த்தை கூட அவருக்குள்ள இருந்து வரல. பிரிய சகோதரி சகோதரர், கர்த்தர் பார்க்கறது பிசாசு பார்க்கறது என்ன? அசலான நிலைமையில் உள்ளுக்கு நமக்குள்ள என்ன வருது வெளியே, நாம் எப்படி நாம் இந்த உலகத்துல நடக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. உள்ளத்துல மனசுக்குள்ள பரிபூர்ணமான விசுவாசம் கர்த்தர் இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசம் தகுந்த மாதிரி என்ன வார்த்தைகள் வரும். விசுவாசம் என்ன ஆகுதுன்னா நம்மளை மாற்றம் கொண்டு வரும். உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? நமக்குள்ள என்ன நமக்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வரும். உதாரணத்துக்கு ஏபேலு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவரு விசுவசித்தா. என்ன ஒரு நாள் ஸ்ரீ சந்ததி வரு. அவர் எப்படி வருவாரு? ஆட்டுக்குட்டியே வருவார். அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பார்க்குறாரு? ஆட்டுக்குட்டியில இயேசுநாதரை பார்க்குறாரு. அந்த விசுவாசத்து மூலியமாக நீதிமானா ஆக்கப்பட்டார். எப்ப விசுவாசம் வந்துச்சோ, அந்த விசுவாசத்தோட பலி செலுத்தினாரோ, அவருடைய அந்த சுபாவம் கூட அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி மாறி போச்சு. விசுவாசம் என்னாச்சு? சுபாவம் கூட என்ன ஆச்சு? ஆட்டுக்குட்டி சுபாவம் தான் இருக்குது. எப்படி ஆச்சு? பலி செலுத்தது கிடையாது. அவருடைய சுபாவம் கூட எப்படி ஆச்சு? ஆட்டுக்குட்டி சுபாவம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து சுபாவமா மாறி போச்சு. அதனால்தான் அண்ணன் அவர் மேல வந்து திட்டி அடிச்சு உயிரெடுத்தாங்க கூட அவர் என்ன பண்ணல, திரும்பி கை நீட்டல. இயேசுநாதர் எப்படி மௌனமா இருந்தாரோ, அதே மாதிரி அவருக்கு என்ன பண்ணாரு? உங்களும் உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களோட சுபாவம் என்ன ஆகும்? என்ன நம்புறையோ அது பிரகாரம் வாழ்க்கை கூட என்ன மாறி போயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விஷயம் நம்ம எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோ. பிரிய சகோதரிய சகோதரன், விசுவாசம் என்ன ஆகுது? நமக்கு நம்முடைய மாற்றம் கொண்டு வருது. விசுவாசம் என்ன நமக்குள்ள மாற்றம் கொண்டு வருது. இன்னைக்கு நம்ம விசுவாசம் குறைஞ்சிருக்கிறோம். அதனால தான் நமக்குள்ள
எவ்வளோ மட்டும் மாற்றம் வரணும், அவ்வளோ மட்டும் மாற்றம் வர மாட்டேங்குது. எவ்வளோ மட்டும் நம்ம வளரணுமோ அவ்வளோ நமக்குள்ள என்ன வளர்ச்சி வர மாட்டேங்குது. நீ வளர்ந்தாதானே கனிகள் கொடுக்க முடியும். வளர்ந்தாதானா செடி வளர்ந்தாதான் நம்ம கனி வரு. நீ கனிகள் தெரியல நமக்குள்ள அர்த்தம் என்ன? இன்னும் நீ வளர வேண்டிய ரீதியா என்ன ஆகல, வளரல. இசாக்கு வளர்ந்தாரு. எப்ப இது வளர்ந்தாரோ பால் விட்டுட்டாரு. பால் எப்ப விட்டாரோ விட்டாக்கு என்னாச்சு, சந்தோஷமாச்சு. அந்த பால் விட்டு வெறுப்போடு அவருக்கு பரியாசம் கூட பண்ணப்பட்டார். யாரைతే பால் குடிக்கிற அனுபவத்தில் இருந்து அவங்க வளர்றாங்களோ அவங்களுக்கு அநேகமான எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களையா நிச்சயமா பரியாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அங்க நான் பார்க்குறோம், இசாக்கு பால் விட்டப்போ அவங்க அப்ரஹாம் என்ன பண்றாரு, என்ன அங்க என்ன ஏற்பாடு பண்ணாரு, விருந்து ஏற்பாடு பண்ணப்போ இஸ்மாயில் வந்து என்ன பண்றாரு, அவரையா பரியாசம் பண்றாரு. இஸ்மாயில் எதுக்கு சாதுரியமா இருக்கிறாரு, சரீர சம்பந்தான மனிதன். நிச்சயமா யாரைத்து வளர்றாங்களோ அவங்களைய நிச்சயமா சரீர சம்பந்தான ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா என்ன பண்ண பரியாசம் தான் பண்ணுவாங்க. தப்ப என்ன பண்ண மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. அவன் யாரு இப்போ, இசாக்கு யாரு, இஸ்மாயிலுக்கு சகோதரன் தானே. அதே மாதிரி கிறிஸ்டியன் உலகத்துல கூட எத்தனை பேர் என்ன இருக்கிறாங்க, இஸ்மாயில் மாதிரி இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. இஸ்மாயில் பத்தி கத்துக்கிட்ட நினைப்பு இருக்குதா உங்களுக்கு, மறந்துட்டீங்களா? இஸ்மாயில் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையான வாரசரையா யார் பண்ணுவாங்கடா, நிச்சயமா கீழ்பார்வைதான் பார்ப்பாங்க, கேவலம் பண்ணுவாங்க. வேணாலும் அது கொஞ்சம் டைம் விட்டு உண்மையான வாரசர் என்ன பண்ணணும், சகித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் சகித்து கொள்ள வேணும். டைம் வந்தப்போ இந்த சரீர சம்பந்தமான இங்க என்னமாவாங்க, அதையே அது மட்டும் தாய் மொத்தம் ஒரு நாள் வீட்டிலிருந்து துரத்துற காலம் வரும். அது மட்டும் நாம என்ன பண்ண விசுவாசிங்க, ஒவ்வொரு போல சாதிச்சுக்கிட்டு ஒன்று இருந்தாக்க நீ யார் பாரு, கர்த்தர் பார்வையில் நீ பெரிய நோவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு வச்சனம் சொல்லுது, யாரு அந்த மட்டும் சகிக்கிறாங்களோ அவங்க ரட்சிப்பா படுவார்னு வச்சனம் சொல்லுது. பிரிய சகோதர சகோதரன், இசாக்க சகுத்துட்டாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, இஸ்மாயிலு அவர்கிட்ட வந்து வீட்டில் வந்து தோரைக்கட்டுக்கு படுத்தான், முடிக்கடிக்கப்பட்டான். அதனால இந்த பிரிய சகோதர சகோதரன், நம்ம விசுவாசம் யார் மேல இருக்கணும், கரெக்டாக தேவன் மேல இருக்கணும். தப்பா இந்த உலகத்துல எது மேல, நம்மளுக்கு உத்தியோகத்து மேல நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு இருக்கணும், ஃபர்ஸ்ட் யார் மேல நம்பிக்கை இருக்கணும், கருது இயேசு கிறிஸ்து மேல. அப்புறம் தான் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் உயிர் போல ஆபத்து வந்தால் கூட என்ன பண்ண மாட்டேன், நீ கர்த்தரையே விட்டடிக்க மாட்டேன். உதாரணத்துக்கு சப்தக் மேஷுக்கு அப்துனோகா அவனுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மேலே என்ன வருது, உத்தியோகம் போகிற நிலைமை வந்துருச்சு, அவங்க உயிர் போகிற நிலைமை வந்துருச்சு. வேணா அவங்க நம்பிக்கை எது மேலே இருக்குது, உத்தியோகத்து மேலே இல்லை, அவங்க உயிர் மேலே இல்லை, அவங்க நம்பிக்கை மேலே யாருக்கு மேலே இருக்குது, கர்த்தராக தேவன் மேலே இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த சக்கரவர்த்தி நேபுகாத்நேசர் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றாங்க தெரியும், பதில், உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசரங்களுக்கு இல்லை. எங்க தேவன் யாரு, நீ போட்ட அந்த அக்னியிலிருந்து தப்பிக்கிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தப்பிச்சாலும் தப்பிக்காட்டி நாங்க மாத்திரம் நீ வச்சா அந்த விக்கிரகத்துக்கு நாங்க கும்பிடுறது மாத்திரம் இல்லை. இப்போ அவங்க பார்வையில் எது பெருசு, யார் மேல நம்பிக்கை வச்சுக்கிறாங்க, தேவன் மேல, உத்தியோகத்து மேல இல்லை,
அவருக்கு மேலே இல்லை. பிரிய சகோதரி சகோதரனே, இன்னைக்கு நாம் கர்த்தர் மீண்டுக்காண்ட முழங்காலிட்டு நாம் பரிசீலனை பண்ணிக்கணும். என்னன்னு எம்ப நம்பிக்கை யார் மேலே இருக்குது? கர்த்தராக தேவனுடைய வசனம் சொல்லுது, பிள்ளைங்களை யாரைத்து ஆஸ்தி மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அவங்க யாரு? பரலோகராஜ்ல உங்க விசுவாசம் எது மேல இருக்குது? உங்க விசுவாசம் யாரு மேல இருக்குது என்று நாம் என்ன பண்ணணும்? பரிசீலனை பண்ணிக்கிட்டு இந்த மத்தியான கால விசுவாசத்தை என்ன பண்ணணும்? நம்ம பலப்படுத்த வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனத்தைய ஆசீர்வதிப்பாக. எல்லாம் கூட முழங்காலிட்டு நாம் பரிசீலனை பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியா சகோதரி சகோதரனே, ஹல்லேலூயா. நாம் பரிசீலனை பண்ணிக்கலாம். ஹலோ, பிரைஸ் காட். நாம் பரிசோதனை பண்ணிக்கலாம். உண்மையா நமக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்குது? ஹலோ, பிரைஸ் காட். ஏசப்பா ஸ்தோத்திரம். நம்ம எப்படி நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குது? ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனே, எங்க விசுவாசம் எல்லாம் உங்க மேல இருக்கும்படி கிருபை கொடுங்க கர்த்தாவே. அப்ரஹாம் விசுவாசம் எப்படி இருக்குதோ, ஐயா யோபேட விசுவாசம் எப்படி இருக்குதோ, ஹல்லேலூயா. சப்தக்கு மேஷிக்காவுடைய விசுவாசம் எப்படி இருக்குதோ கர்த்தாவே, பூர்ணமாக எங்க விசுவாசம் எல்லாம் உங்க மேல வச்சிருக்கு. சாயமான கர்த்தாவே, நீதிமான் விசுவாசம் மூலம் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தை படிக்கை எங்க எல்லாரும் விசுவாசம் பிழைக்கிறதுக்கு ரொம்ப கொடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களாலும் விசுவாசத்துல வளரும்படி கொடுங்க கர்த்தாவே. இன்னைக்கு என்ன விஷயத்துல நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற கர்த்தாவே, பயப்பட்டு கொண்டு இருக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. எங்களோட பயமனு எடுத்துருங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. பயத்தை எடுத்துங்க கர்த்தாவே, அவிசுவாசத்தை எடுத்துங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்க மனசு பரிபூர்ண உங்க மேல நம்பிக்கை வச்சு உன்னைய பார்த்து உங்களோட அடிப்படை நடக்கிறதுக்கு ரொம்ப கொடுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பலப்படுத்து கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஐயா, அது விசுவாசத்தினால வாழ்றதுக்கு, விசுவாசத்தினால நாங்கள் பேசுறதுக்கு, விசுவாசம் மூலயமா நாங்கள் நடக்கிறதுக்கு ஐயா எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. எங்களை வளர்ச்சி பண்ணுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கிட்டு கிருபை கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் விசுவாசத்தில் குறைவுகளை தீர்த்து கர்த்தாவே. ஹல்லேலூயா. சரியான பாதையில் சரியான விஷயத்துல எங்க விசுவாசம் இருக்கும்படிக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா நீங்க பேசுறோட ஒரு வசனத்துக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஏசப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க விசுவாச பரிசீலனை பண்ணிக்கிறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு எங்களை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. பிரைஸ் காட் ஆஃப் நாசரேத். ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அரை வல்லவரான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. Praise God, praise God, praise God, praise God. Hallelujah. Thank you Father, thank you. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Praise God. Thank you Father. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. இன்னைக்கு நம்ம விசுவாசம் இருக்கிற குறைகளை சரி பண்ணிக்கலாம். Hallelujah. Praise God, praise God, praise God, praise God, praise God. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. எச்சமார்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கண்களை மூடுவோம். Praise the Lord. கர்த்தாவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. praise God. ஏசப்பா மெய் சொல்லுகிறோம் தகப்பனே அப்பா. நீ சுவாமி இரண்டாவது நாள் அப்பா தகப்பனே அப்பா மீண்டுமாக சுவாமி நீர் எங்களோட பேசின ஒரு வாக்கு நிமித்தமாக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தமானவரே அப்பா சொல்லிருக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளையாக தகப்பனே அப்பா நாங்கள் வளரத்தக்க தகப்பனே அப்பா நீ திருவு செய்துள்ள சாப்பிடே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அறிந்து கொள்ள அறிவு அப்பா ஞான புத்தியும் அப்பா தகப்பனே வேண்டும் என்று சொன்ன பிதாவே சொல்லிருக்கிறோம் அப்பா.
உங்களுக்குள்ளே வளர்வதற்கு சுவாமி அப்பா ஒருபாடாக வளர்த்தக்கதாக சுவாமி அப்பா வளரும் மனுஷனுக்கு தடை அவிசுவாசம் என்பது இருக்காம தகப்பனே அப்பா விசுவாசமாக ஜீவிக்கத்தக்கதாக சுவாமி எங்கள் வளர்ச்சியில் அவிசுவாசம் தடைபடாத தகப்பனே அப்பா தடைகளில் தகப்பனே அப்பா விசுவாசமாக ஜீவிக்கத்தக்கதாக அப்பாவுடைய பிள்ளையாக வாழத்தக்கதாக அப்பா மீது அப்பா முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா மனதில் மாத்திரமல்ல கிரியிலும் அப்பாதாவனே வெளிப்படுத்தத்தக்கதாக எங்களுடைய கடவுளுக்கு ஒப்புக்கொள்கிறோம் காலகட்டங்களை சுவாமி ஆண்டவர் அப்பா நாங்கள் மறைவான விசுவாசியாக அப்பா தேவனே தேவ பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக அல்லாமல் காணத்தக்கதாக எங்களை குறித்து சாட்சியாக சொல்லத்தக்கதாக தகப்பனே அப்பா நாங்கள் அப்பா தேவ பிள்ளை என்று தகப்பனே வளர எங்களுக்கு எங்களோடு பேசுகிறாரே அப்படியாக ஜீவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் ஐயா என்று சொல்வோம் ஜெபம் செய்து கொள்வோம் பரிசுத்தமான எங்கள் பிதாவே அப்பா அப்படியாக மீண்டும் 2 நாள் சுவாமி அப்பா மூலியமாக எங்களோட பேச ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி 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 கர்த்தாவே சுவாமி உலகில் வாழ்கிற நாங்கள் சுவாமி இது மீது தகப்பனே அப்பா நம்பிக்கை வைக்காம கர்த்தாவே மீது நம்பிக்கை வைத்து தகப்பன வளர கிருபை செய்யும் அப்பா உன் பிள்ளையாக வளர நாங்க ஒப்பு கொடுத்திருக்க சுவாமி அப்பா அவிசுவாசம் என்று ஒரு தடை எங்களை நிறுத்துகிறார் அப்பா விசுவாசமா கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி உலகில் வாழ்ந்த ஒவ்வொரு வினாடி கூட அப்பா நாங்கள் மறைவான விசுவாசிகள் அல்ல அப்பா சொல்லி மல்லோடு மருந்து கொள்ளத்தக்க தொழிலும் அப்பா எவனே பரிசுத்த தேவனுடைய பிள்ளையாக ஜீவிக்கத்தக்க அப்படியே கேட்ட ஒவ்வொரு பிள்ளை முத்திருக்க அப்பா ஆசீர்வதி அப்பா உங்களுடைய நாம மகிமை நிமித்தமா இந்த கடைசி காலகட்டம் அப்பா அநேக சாட்சியம்